ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜெல்லி புடிங் அல்லது ஜெல்லி யோகட் புடிங். இது ரொம்ப ஈஸி, அதே ரொம்ப காஸ்ட்டும் குறைவான ஒரு டெசர்ட். ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த டெசர்ட்டை நம்ம செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல 75 கிராம் இன்ஸ்டன்ட் ஜெல்லி பேக் எடுத்திருக்கேன். நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தயிரை இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுட்டு ஒரு திக்கான தயிராக எடுத்துக்கலாம். தான் ஜெல்லி மிக்ஸை ஒரு பால்க்கு மாற்றிட்டு அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் ஹாட் வாட்டர் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் நார்மல் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக இந்த ஜெல்லி மிக்ஸோட தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிரும் ஜெல்லி மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக இதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புடிங் மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக புடிங் மிக்ஸை இன்னொரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னருக்கு முதல்ல ஆயில் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு பீசஸை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெல்லி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி இந்த கண்டெய்னரை மூடிட்டு 5 to 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்திருக்கேன். புடிங் நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போது இதை கண்டெய்னர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.